இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். என்னை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ. அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் பிரியமானவர்களே. அவர் அப்படியாக நேசித்தபடியினால் தான் நேசிக்கிற காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் மூலமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடியினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை நம்ப வேண்டும். என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அவருடைய இரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவும் என்று நீங்கள் உங்களுடைய காரியமாக அதை மாற்றிக்கொள்ளும் போது, உங்களை பர்சனல் ஆக்கிக் கொள்ளும் போது, உங்களுடையதாக்கிக் கொள்ளும் போது அவர் செய்து முடித்த காரியத்துடைய பங்காளிகளாக மாறுகிறீர்கள். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். அவரிடத்தில் வாருங்கள், வந்து சொல்லுங்கள், நான் உங்களை இயேசுவை உங்களை என்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். அன்று முதல் அவர் உங்கள் கடவுளாக இருப்பார். தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. யோபு 33ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்தில் மனுஷனுடைய செவிக்கு தான் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு, 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கன நித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தான் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். நம்முடைய தேவன் காரியங்கள் நடக்கும் முன்னமாகவே அதை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன். அந்த காரியத்திலிருந்து நாங்கள் தப்பி போகும்படியாக, அல்ல அந்த காரியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதை ஏற்கனவே நாங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணினவர்களாக இருக்கும்படியாக ஆண்டவர் அநேக காரியத்தை நம்முடைய சொப்பனங்களிலே பேசுகிறார். அதிகமாக அவர் நம்மை நேசிக்கிறபடியினால், அவர் நம்முடைய அப்பாவாக இருக்கிறபடியினால் அநேக காரியங்களை நமக்கு சொப்பனத்திலே தெரிவிக்கிறார். ஆனால் நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அதை சரியாக இன்டர்பிரிட் பண்ண முடியாமல் இருக்கிறதா நம்முடைய பிரச்சனை. அநேக சொப்பனங்கள் நமக்கு வருகிறது, ஆண்டவர் அநேக காரியங்கள் நமக்கு பேசுகிறார். ஆனால் நம்முடைய பிரச்சனை அதை விளங்கிக் கொள்ள முடியாத நிலையில இருக்கிறோம். இந்த காரியம் ஆரம்ப காலத்திலே பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது ஆண்டவர் அதிகமாக பேசினார். அவர் பேசும்போதே அவர்கள் அதற்குரிய இன்டர்பிரிட்டேஷன் என்ன ஆண்டவர் பேசுகிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். உதாரணமாக யோசேப்பு சொப்பனத்தை கண்டு தன்னுடைய சகோதரருக்கு போய் சொல்லும் போது யார் அவர்களுக்கு இன்டர்பிரிட்டேஷன் சொன்னார்கள்? உடனடியாக சொன்னார்கள், நீ எங்கள் மீது துரைத்தனம் பண்ண போகிறாயா, நீ எங்களுக்கு மீது அதிகாரியா இருக்க போகிறார்கள். சொப்பனத்தை சொல்லும் போதே அவர்களுக்கு அவர்களுடைய அர்த்தம் புரிந்தது. யாக்கோப்புக்கு யோசேப்பு சொல்லும் போது அதன் அர்த்தம் புரிந்தது. ஆனால் இந்த காரியம், அந்த புரிந்து கொள்ளுகிற தன்மை பிற்பாடு பார்க்கிறது குறைந்து போயிட்டு. ஆண்டவர் அநேக காரியங்களை பேசுகிறார், ஆனால் நாங்கள் அதை இன்டர்பிரிட் பண்றது நமக்கு கஷ்டமா இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அந்த கிருபையை கொடுக்கும்படி அவர் விரும்புகிறார். ஆண்டவர் பேசுகிற காரியங்களை, சொப்பனத்திலே அவர் பேசுகிற காரியங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக அநேக சொப்பனங்களை காணுகிறோம். அதிலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்முடைய பிரச்சனை அதை இன்டர்பிரிட் பண்ணுகிறதிலே இருக்கிறது. அதை இன்டர்பிரிட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வேதம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அநேகமாக ஆண்டவர் பேசுகிற காரியம் நம்முடைய அன்றாட நாங்கள் பயன்படுத்துகிற காரியம், அல்லது அன்றாட நாங்கள் பழக்கப்பட்டிருக்கிற காரியத்தை வைத்து ஆண்டவர் பேசுவார். யோசேப்புக்கு பேசும்போது அவர்கள் அந்த அரிக்கட்டுகள், அவர்கள் பழக்கமான காரியம், விவசாயம் செய்வது அல்லது பயிரிடுவது அவர்களுக்கு பழக்கமான காரியமா இருந்தது. அந்த காரியத்தை வைத்து ஆண்டவர் பேசினார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் இவர் பேசுவார் என்று சொன்னால், நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற காரியங்கள், அதிகமாக பெண்கள் நாங்கள் சமைக்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் சமையலறை காரியங்களை வைத்து பேசுவார். வேலை செய்கிறது என்ன காரியத்தை நீங்கள் அதிகமாய்
பழகுறீர்களோ அந்த காரியத்தை வைத்து ஆண்டவர் பேசுவார். அதனால் நாம் இன்டர்பிரிட்டேஷன் செய்வது நம்முடைய கனவுகளை சொப்பனங்களை நாங்கள் தான் இன்டர்பிரிட் பண்ண முடியும் அதிகமாக. மற்றவர்களிடத்தில் கேட்கும்போது சரியாக அவர்கள் சொல்ல முடியாது. அதே போலத்தான் மற்றவர்கள் இன்டர்பிரிட் பண்ணும் போதும் இது சரியான பார்வோனுடைய சொப்பனத்தை யோசேப்பு வழி கொண்டு வரும் போது இன்டர்பிரிட் பண்ணும் போது இதுதான் ஆண்டவர் பேசுகிறான்னு சொல்லும் போது பார்வோக்கு யார் சொன்னது இது சரியான இன்டர்பிரிட்டேஷன் என்று நன்றாக யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அவன் சொல்லும் போதே யோசேப்பு சொல்லும் போதே பார்வோனுக்கு தெரிந்தது. எஸ், அவன் சரியாக அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்கிறான். அப்படி அவனுக்கு தெரிந்தது. அவன் உள்ளான ஒரு காரியம் எனக்கு சொல்லியிருக்க வேண்டும். யோசேப்பு சரியாக இன்டர்பிரட் பண்ணுகிறான். அதே போல தான் பிரியமானவர்களே, நம்முடைய அந்த இன்டர்பிரிட்டேஷனில் இருக்கிற அந்த காரியத்தை நான் இன்னும் சரியாக அதை புரிந்து கொள்ள முடியாத படிக்க இருக்கிற காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் சரிப்படுத்த விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் சரிப்படுத்த விரும்புகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலும் சரிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே நீங்கள் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் விளங்கி கொள்ளும்படியாக, அதை சரியாக இன்டர்பிரிட் பண்ணும்படியாக, வரப்போகிற தண்டனையிலிருந்து நாங்கள் தப்பிக்கும்படியாக, அல்லது நீர் வர செய்கிற காரியங்கள் நாங்கள் விளங்கி கொள்ளும்படியாக எங்களுக்கு அதிகமான கிருபையை தாரும் ஆண்டவரே என்று கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய சொப்பனங்களை சரியாக வியாக்கியானம் பண்ணுவதற்கு, சரியாக இன்டர்பிரிட் பண்ணுவதற்கு நமக்கு தேவையான கிருபைகளை கொடுப்பார். ஆகிய இந்த நாளிலே ஆண்டவர் இன்னும் அதிகமாய் நம்மோடு பேசட்டும். அவர் பேசுகிற காரியங்களை நாங்கள் அது வேல்யூவாக எடுக்கும் போது அதை தட்டி கழித்து விடாதபடி, அதை அலட்சியம் பண்ணாதபடி. ஏன் நான் அநேக சொப்பனங்களை கண்டேன், இப்போது ஏன் சொப்பனங்கள் காணுவதில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை சீரியஸாக எடுக்கவில்லை. அதை நாங்கள் சீரியஸாக எடுத்து ஆண்டவனோடு பேசுகிறார், இன்னொரு காரியத்தை சொல்ல வருகிறார் என்று நாங்கள் அதை சீரியஸாக எடுக்கும் போது தான் ஆண்டவர் தொடர்ந்து பேசுவார். அதை நாங்கள் தட்டி கழித்து விட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் பேசுவதை நிறுத்தி விடுவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் இன்றைய நாளிலிருந்து அந்த கனவுகளை வியாக்கியானம் பண்ணும்படியாக, இன்டர்பிரிட் பண்ணும்படியாக, விளங்கிக் கொள்ளும்படியாக என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறார், இதன் மூலமாக ஆண்டவர் என்ன எனக்கு சொல்ல வருகிறார், என்ன காரியம் நடக்கப் போகிறது, எந்த காரியத்தில் நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், இப்படியான காரியங்களை ஆண்டவர் பேசும்போது அதை சரியாக இன்டர்பிரிட் பண்ணக்கூடிய காரியத்தையும் ஆண்டவர் கொடுப்பார்கள். அநேகமான காரியங்கள் வேதத்தின் அடிப்படையிலே நாங்கள் அதை வியாக்கியானம் பண்ணலாம். நமக்கு அதிகமாக வேதம் அதிகமாய் தெரிந்திருக்கட்டும் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வசனம் நன்றாய் புரிந்திருக்கட்டும். இருக்கும் என்று சொன்னால் நமக்கு வியாக்கியானம் பண்ணுகிறது, இன்டர்பிரிட் பண்ணுவது மிகவும் இலகுவாக இருக்கும். ஆகையால் கர்த்தர் இந்த நாளிலே நம்ம எல்லோருக்கும் அந்த கிருபையை, சொப்பனங்களை அர்த்தத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த கிருபையை, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக, நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் ஆசீர்வாதமாக முன்னேறி நாங்கள் செல்லும்படியாக கர்த்தர் பேசுகிற காரியங்களை விளங்கிக் கொள்ளுகிற கிருபையை அதிகமாய் நமக்கு கொடுப்பாராக. தொடர்ந்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.